குழந்தையே, என்னுடைய தங்கமே, எத்தனையோ பேரிடம் நீ மண்டியிட்டு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பார்த்து சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறாய். உன் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை உருவாக்கியவன் நான். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை எழுதியவளை நான். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சில சமயம் சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும், சில சமயங்கள் அந்த விஷயங்கள் தெரியவே வராது. அது நடந்த பிறகு யோசிப்பாய், நான் ஜாதகத்தை எல்லாம் பார்த்தேன், ஆனால் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தால் நான் தப்பித்து இருப்பேனே என்று சொல்லியிருப்பாய். தங்கமே, எது உனக்கு தெரிய வேண்டும், எது தெரியக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது. புரிகிறதா? தெய்வம் போடும் கணக்கு எதுவென்று அவ்வளவு எளிதில் இங்கு யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. நீ என்னை நம்புகிறாய், நான் உனக்காக சொல்கிறேன். அடுத்த கட்ட வாழ்க்கையானது மிக மிக பெரியது உனக்கு. அந்த இடத்தில் நீ எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? சில விஷயங்கள் தவறாக நடக்கப் போகிறது என்று தோன்றும் பொழுது, உன்னிடம் இருக்கும் சில விஷயங்கள் உன்னை விட்டு போகும் பொழுது, அது உறவாக இருந்தாலும் சரி, இழுத்து பிடிக்காதே. நிச்சயமாக அது எந்த உறவாக இருந்தாலும் இழுத்து பிடிக்காதே. உன்னிடம் இருக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட உறவாக வேண்டுமானாலும் இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் உன்னை குறை கூறினால் அந்த இடத்தில் நேயம் இருக்காதே. உன்னை உன்னிடத்திலிருந்து குறை கூறினால் உன்னிடம் இருக்கும் உறவை எப்பொழுதுமே பிடித்து கொண்டே வைக்காதே. புரிகிறதா? என்னுடைய தங்கத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்களோ அவரிடம் மட்டும் இரு. பொய்யாக இருப்பவர்களிடம் ஒரு நாளும் நீ இருக்கக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதுமே உனக்கு மரியாதை இருக்க வேண்டும். மரியாதை இருந்தால்தான் எல்லாமே நல்லது. மரியாதை யார் உனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் பேசு. அவர்களிடம் நீ சிரித்து பேசலாம். உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் பேச வேண்டாம். யார் உன்னை விட்டு ஒதுங்கினாலும் ஒதுங்கி கொண்டு போகட்டும். உனக்காக உண்மையாக நான் இருக்கிறேன். என்னுடைய வாக்கு உன்னுடனேயே இருக்கும். என்னுடன் நீ எப்பொழுதுமே இருப்பாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்.